ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைக்கு இடைப்பட்ட ஐபிஎல் போட்டுக்கிட்ட அப்டேட்ஸ்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு வந்து அதாவது போன வருஷம் ஒதுக்கிட்ட 2 ஃபைனலிஸ்ட் டீம்ஸான கேகேஆர் அணிக்கும் எஸ்ஆர்ஹெச் அணிக்கும் தான் வந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி வந்து கேகேஆரோட ஹோம் கிரவுண்டாக இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் ஸ்டேடியத்தில் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேசிங் பண்ணுறோன்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம கொல்கத்தா அணி வந்து பார்த்திங்கன்னா 200 ரன் அடித்து 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் வந்து முடித்தாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அவர் வந்து 60 ரன் அடித்தார். அதே போல் அங்கிரீஷ் ரகுவன்சி அவர் வந்து 50 ரன் அடித்தார். அதே போல் நம்ம கேப்டன் அஜிங்கிய ரஹானே வந்து 38 ரன் அடித்தார். அதே போல் நம்ம ஃபினிஷராக இருக்கக்கூடிய கேகேஆர் ஃபினிஷராக இருக்கக்கூடிய ரிங்கு சிங் அவர் வந்து 32 ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார். ஸோ இதுதான் வந்து கொல்கத்தாவோட பேட்டிங் கார்டாக வந்து இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு விக்கெட் எடுத்தாங்க. அதாவது ஷமி ஒரு விக்கெட்டு, அன்சாரி ஒரு விக்கெட்டு, கமிந்து மெண்டிஸ் வந்து ஒரு விக்கெட்டு, கமின்ஸ் ஒரு விக்கெட்டு, அதே போல் ஒரு ரன் அவுட்டு. ஸோ இதுதான் வந்து சன்ரைசர்ஸோட பவுலிங் கார்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து 200 ரன்னு அடித்து 6 விக்கெட்டுகளை இருந்து 20 ஓவர் முடித்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பேட்டிங் செய்ய வந்த நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி வந்து பார்த்திங்கன்னா 120 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் அணியில் வந்து யார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹென்ரி கிளாசன் வந்து பார்த்திங்கன்னா 33 ரன் அடித்தார். அதே போல் கமிந்து மெண்டிஸ் வந்து 27 ரன் அடித்தார். அதே போல் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 19 ரன் அடித்தார். ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர்ஹெச் அணியோட டாப் ரன் ஸ்கோர்ஸ் வந்து இருந்தாங்க. நம்ம கொல்கத்தா அணியோட யார் சிறப்பாக பவுலிங் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர் வந்து ரொம்ப அருமையாக பவுலிங் போட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் வந்து ஸ்விங் யூஸ் பண்ணக்கூடிய இம்பேக்ட் பிளேயராக கிளம்புறாங்க நம்ம வைபவ் அவராக வந்து சிறப்பாக பவுலிங் போட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே வந்து 3 விக்கெட் தூக்கிட்டார். ஸோ அவர் மொத்தமாக வந்து 3 விக்கெட் எடுத்தார். அதே போல் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி வந்து 3 விக்கெட்டு, அதே போல் ஆண்ட்ரே ரசல் வந்து 2 விக்கெட்டு, சுனில் நாராயண் 1 விக்கெட்டு, நிதிஷ் ராணா 1 விக்கெட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம கேகேஆர் அணியோட பவுலிங் கார்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வெற்றியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி இடத்துல இருந்த கேகேஆர் அணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட் ரன் ரேட், அதாவது 80 ரன் வித்தியாசத்தில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து வீழ்த்திட்டாங்க கேகேஆர். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட் ரன் ரேட் பூஸ்ட் ஆகி அவங்க வந்து கடைசி இடத்துல இருந்த கேகேஆர் அணி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு 5வது முன்னேறிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நேற்றைய போட்டியில் கதையாக இருந்துச்சு. ஸோ இந்த திடீர் எழுச்சி கேகேஆரோட எழுச்சி பற்றியும் எஸ்ஆர்ஹெச்சோட வீழ்ச்சியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுமே கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸை பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.